ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th இயல் 6 இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி, உரைநடை, இலக்கணம் எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். ஓல்டு புக்கு, நியூ புக் எல்லாமே சேர்த்து தான் பார்க்க போகிறோம். இதே புக் வைஸ் பார்த்திங்கன்னா, இது பருவம் 2 இயல் 3 இருக்கக்கூடியது. ஓல்டு புக்கில் இருக்கிறதையும் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ நானிலம் படைத்தவன்கிற பாடல், அப்புறமா கடலோடு விளையாடுங்கிற நாட்டுப்புற பாடல், அதுக்கப்புறமா வளரும் வணிகம்ங்கிற லெசனு. இதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இலக்கண பகுதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுட்டெழுத்து, வினாவெழுத்து, இது கொஷின் கேட்குறதுக்கு அதிக ஸ்கோப் இருக்குது. ஏன்னா இலக்கண பகுதியில் சிலபஸில் கவர் ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொழிதிறன் பயிற்சி. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம 6ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 3 இருக்கக்கூடிய பழைய சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய புறநானூறு பாடல் ஔவையார் எழுதியது. ஸோ இதை பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து தாராபாரதியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலும், பசும்பொன் முத்துராமலிங்கம் அவரை பற்றின லெசனும் பார்த்துட்டு, சுட்டெழுத்து வினாவெழுத்து, ஓல்டு புக்லேயே சுட்டெழுத்து வினாவெழுத்து தான் இலக்கண பகுதியாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு மதியம் மாலையும் அப்படிங்கிற பழைய புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாடல், அதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது காலமேக புலவரை பற்றி, இரட்டுற மொழிதல். ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானிலம் படைத்தவன். ஸோ இது வந்து பாடல் வரி கொடுத்துட்டு என்னன்னு கேட்கலாம், இல்லை எதை பற்றி குறிக்குதுன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. மல்லெடுத்த வலிமை பெற்ற மரம் வீரம் சமர்போர் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி நல்கும் தரும் களம் கப்பல் கழனி வயல் ஆழிக்கடல். அடுத்து முடியரசனோட இயற்பெயர் துரைராசு, பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவைங்கிற முதலிய நூல்களை இயற்றிருப்பார். திராவிட நாட்டின் வாணியம்பாடின்னு பாராட்ட பெற்றவர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம். இதை பாடினது வந்து பாரதியார். கோடிட்ட இடம் நிரப்புக, போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம், கல்லெடுத்த அப்படின்னா கல்லு கூட்டல் எடுத்த, நானிலம்னா 4 கூட்டல் நிலம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானிலம்னா 4 கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்றனா நாடென்ற, களம் கூட்டல் ஏறினா களம் ஏறி. இது கடலோடு விளையாடு. இதில் பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும், கதிர்ச்சுடர்னா கதிரவனின் ஒளி, மின்னல் வரினா மின்னல் கோடு, அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துக்கள். நெய்தல், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிலம்னா கடல், கடல் சார்ந்த இடம். மக்கள் வந்து பரதவர் பரத்தியர். தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். பூ வந்து தாளம்பூ. உழைக்கும் மக்கள் தம் களைப்புகளை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாட்டு நாட்டுப்புற பாடு. இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வாய்மொழி இலக்கியம்னு அழைக்கப்படுது. ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, தொழில் பாடலும், விளையாட்டு பாடல், தாலாட்டு பாடல்னு நாட்டுப்புற பாடலில் அடங்கும். நாட்டுப்புற இயல் ஆய்வுன்னு யார் இது பண்ணியிருப்பான்னா சக்திவேல் தொகுத்திருப்பார். பிரித்தெழுது, கதிர்ச்சுடர், கதிர் கூட்டல் சுடர், மூச்சு அடக்கி, மூச்சு கூட்டல் அடக்கி, பெருமை கூட்டல் வானம், பெருவானம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடிக்கும் கூட்டல் மலை, அடிக்கும் மலை. பொறுத்தளவுக்கும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. ஏன்னா இது புக் பேக்கில் இருக்கிறது. விடிவெள்ளி விளக்கா இருக்குது, மணல் பஞ்சுமத்தை, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் இருக்குது. மெயினாக இதை பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இதை வந்து சும்மா படித்து வச்சுக்கோங்க. விரிகடல் பள்ளிக்கூடமாக இருக்குது. அலைங்கிறது தோழன், மேகம் குடையே, இடி கூத்து, கதிர் கூரை, கட்டுமரம் வாழுமிடம், மின்னல்னா அரிச்சுவடி, நிலவுனா கண்ணாடி. வளரும் வணிகம். இந்த லெசனில் பார்த்திங்கன்னா இந்த 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின்கோள், உமனர் போகடும் அப்படின்னு சொல்கிறது நற்றிணை. பாலோடு வந்து கூழோடு பெயரும் குறுந்தொகை, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகநானூறு. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு, கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ஏற்றுமதி இறக்குமதி. எந்தெந்த பொருளை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, இதை இறக்குமதி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. சீனத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம் இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன. அடுத்து வாணிகம் செய்வதற்கு வாணிகம் பின்னும் பிறவும் தம்போல் செய்யின் அப்படிங்கிறது திருக்குறள். ஸோ இந்த குறளை வச்சும் கேட்கலாம். நடவு நின்ற நன்னெஞ்சினோர். இது சொன்னது வந்து பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாதுங்கிறது பட்டினப்பாலை. சமன் செய்து சீர்தூக்கி கொள்போங்கிற திருக்குறள். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, இது பார்த்துக்கோங்க. வீட்டு பயன்பாட்டுக்காக பொருள் வாங்குவோருக்கு பேர் நுகர்வோர்னு பேர். வணிகம் கூட்டல் சாத்து, வணிகச்சாத்து, பண்டம் கூட்டல் மாற்று, பண்டமாற்று, வண்ணப்படங்கள்லாம் வண்ணம் கூட்டல் படங்கள், விரிவடைந்துன்னா விரிவு கூட்டல் அடைந்து. ஆங்கில சொல் பார்த்திங்கன்னா தமிழ் சொல். கரன்சி நோட்னா பணத்தாள், பேங்க்னா வங்கி. அடுத்து செக்குனா காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட்னா வரையோலை, டிஜிட்டல்னா மின்னணு மையம், டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம், இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம்.
உழைப்பே மூலதனம். இதில் வந்து என்னென்னா பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு யார் சொல்லியிருப்பான்னா ஔவையாரோட அறிவுரை இருக்கும். இது மட்டும் தான் இந்த லெசனில் தேவை, மற்றெல்லாம் தேவையில்லை. நான் அதை மட்டும் கொடுத்துருக்கேன். சுட்டெழுத்து வினாவெழுத்து. சுட்டெழுத்துக்கள்ங்கிறது ஒன்றை சுட்டிக்காட்டும் எழுத்துக்கள். ஆ இ உ இந்த 3 சுட்டெழுத்துக்கள். ஊ வந்து இப்போது வந்து பயன்பாட்டில் பெருசாக இல்லை. அகச்சுட்டுங்கிறது வந்துட்டு இதில் உள்ள சுட்டெழுத்தை நீக்குனா பொருள் தராது. இவன், அவன், இது, அது இதெல்லாம் வந்து அகத்தே இருந்து பொருள் தரும். புறச்சுட்டுனா அவ்வானம், இம்மலை, இந்நூல் இந்த மாதிரி அதை பிரித்தாலும் பொருள் தரும். அதை நீக்குனாலுமே நம்மளுக்கு பொருள் தரும். அது புறத்தே இருந்து சுட்டும். அண்மை சுட்டுனா அருகில் இருக்கிறது. இதுக்கான எழுத்து ஈ இருக்கும். இந்த வீடு, இவ்வீடு, இது, இம்மரம், இவை. சேமைனா தொலைவில் இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா ஆவால் குறிக்கும். அவள், அவர், அது, அவை, அவ்வீடு. சுட்டு திரிபு அப்படின்னா ஆ ஈங்கிறது வந்து அந்த இந்தன்னு மாறி விளக்கும். அதுதான் சுட்டு திரிப்பு. வினா எழுத்து பொறுத்தளவுக்கும் 5 இருக்குது. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இதில் வந்து மொழிக்கு முதல்ல வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏவும் யாவும். இறுதியில் வர்றது பார்த்திங்கன்னா ஆவும் ஓவும். முதல்ல இறுதி ரெண்டுலேயுமே வர்றது வந்து ஏ. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏன், நீதானே. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பார்த்துக்கோங்க. மொத்தம் 5 இருக்குது. அகவினான்னா எது, யார், ஏன் இதெல்லாம் வந்துட்டு அகவினா. இதை பிரிச்சிங்கன்னா அதாவது நீக்குனிங்கன்னா பொருள் தராது. புறவினான்னா அவனா, வருவானா, இந்த ஆ ஓ இதெல்லாம் நீக்கினா உங்களுக்கு பொருள் தரும். ஸோ அது வந்து புறவினா. என் வீடு அங்கே உள்ளது, தம்பி இங்கே வா, நீர் எங்கே தேங்கி இருக்கிறது, யார் அவர் தெரியுமா, என் வீடு எங்கே அமைந்துள்ளது. ஸோ இது வந்து பொருத்தமான வினாவோ இல்லை சுட்டு எழுத்தையோ நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி கேட்கலாம் கொஸ்டினை. அதேமாதிரி அடைப்புக்குள்ளே வந்து ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க. அதை வந்து இந்த சென்டென்ஸில் ஃபில் பண்ண சொல்லி கொஷின் கேட்கலாம். நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள். இயற்கை உரங்கள் தயாரித்து உள்ளவருக்கு வழங்க வேண்டும். நான் சொன்ன வேலை மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். அடுத்து பத்தியை படிச்சுட்டு பொருள் இது பண்ணுறது. கிடைக்கும் பொருள்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவதே சிறந்த வணிகம். சிலை செதுக்கும் போது உதிரும் கல்தூளை கோலமாக மாற்றலாம். வணிகத்தின் நோக்கம் வந்து மனிதனுக்கு தேவையான அடிப்படை பொருட்களை எல்லா பொருளையும் கிடைக்க செய்கிறது. மதிப்பு கூட்டுதல்னால் கல்லை செதுக்கி சிலையாக மாற்றுறது, கல்துளை வந்து கோலமாக மாற்றுறது, இதெல்லாம் மதிப்பு கூட்டல். இதோட ஏற்ற தலைப்பு வணிகம். விடுகதை கேட்டிருக்காங்க. தனியாளாக இருந்தால் நடுநிலையாக இருந்தான். ஸோ நடுநிலைனா தராசு. தண்ணீரில் இருக்கிறது வந்து கப்பல். ஓட்டப்பந்தய வீரனுக்கு இதுனா குதிரை. ஸோ இயந்திரத்தால் செய்ய முடியாத மணி, ஊசி நூலால் கோர்க்க முடியாத மணி, இதெல்லாம் நெல்மணி. ஒரு மதி வெளியே போகும், ஒரு மதி உள்ளே வரும். ஏற்றுமதி இறக்குமதி. அகர வரிசை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக என்னென்னா ஒரே வரிசையில் கொடுக்கலாம். கா வரிசை, சா வரிசை, தா வரிசை அந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் சஃபிள் பண்ணி ஒன்றும் ஒவ்வொரு வரிசையில் கொடுத்தோன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்படின்னா மேக்ஸிமம் என்ன பார்த்துக்கோங்கன்னா எந்த வரிசை அப்படிங்கிறது பார்த்துக்கணும். இப்போ ஒரு இதுன்னா இப்போது நீளம் அப்படின்னா இது நா வரிசை, இது கோ அப்படின்னா இது கா வரிசை. இப்போ இதில் எது வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா காங்கா சா அந்த மாதிரி தானே வரும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோமேதகம், ஏன்னா இது கா வரிசையில் வருது. அடுத்து நா வரிசையில் வர நீளம். அடுத்து பா வரிசை. இப்போ ஒரே வரிசையிலேயே வந்துட்டு 2 வார்த்தை. இப்போ பவளம், பவளமும் புஷ்பராகமும் வருதுன்னா உங்களுக்கு வந்துட்டு பவளம் புஷ்பராகம் 2 இருக்குது அப்படின்னா அதில் எது ஃபஸ்ட்டு வரும்னு பார்க்கணும். பாங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ கூட்டல்லா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வரும். இதே பூ அப்படின்னா இப்போ கூட்டல் ஊ. ஸோ தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கடுத்து தான் வரும். அதனால் புஷ்பராகம். மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரே லெட்டராக இருக்குது. ரெண்டுமே வையின்னு இருக்குது. வா வரிசையிலையும் ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து வைங்கிற ஒரே லெட்டர் வந்திருக்கு அப்படின்னா செகண்ட் லெட்டர் பார்க்கணும். அது என்ன வரிசைன்னு. ரீ எப்படி பிடிக்கலாம்? இரு கூட்டல் இ. சாரி 2
டூ வைடூரியமா, அப்போ டூனா இட்டு கூட்டல் ஊ, இட்டு கூட்டல் ஊ தான் டூ. ரானா இரு கூட்டல் இதில் பார்த்தீங்கன்னா டா வரிசை தானே ஃபஸ்ட்டாக வரும். ஸோ இங்கே வந்து இது ஃபஸ்ட்டாக பார்க்கணும். அதனால் வைடூரியம் ஃபஸ்ட்டு, வைரம் செகண்டு. ஸோ ஒரே இது இங்கே பார்த்தீங்கன்னா இப்பு கூட்டலா, இப்பு கூட்டல் ஊ, இங்கே வந்து இது ரெண்டும் சேம். அப்போ இதை கனெக்ட் பண்ணக்கூடாது, இது செகண்டில் இதை தான் கனெக்ட் பண்ணணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது டூ அப்படின்னா அது பார்த்திங்கன்னா இட்டு வரிசையில் வருது. ரா பார்த்திங்கன்னா டகர வரிசையில் வருது. இது ரா பார்த்திங்கன்னா ரகர வரிசையில் வருது. இப்போ இதில் ஃபஸ்ட்டாக இருக்குது டா. நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர் முடியரசன். சுட்டிக்காட்ட பயன்படுத்துவது சுட்டு, அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட குதிரை, ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை மற்ற பண்டமாற்று, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, தோட்டத்துக்கு வேலி இது பண்ணுறதுன்னா வேலி அமைக்கணும், மீனவருக்கு மேகம் வந்து குடை, உடலுக்கு போர்வையாக அமைவது வந்து பனிமூட்டம். கலை சொற்கள் பண்டம் கமாடிட்டி, பயணப்படகு ஃபெர்ரிஸ், பாரம்பரியம் ஹெரிட்டேஜ், நுகர்வோர் கன்சியூமர், கடற்பயணம் ஓஏஜ், தொழில் முனைவர் ஆண்டர்பனார், கலப்படம் அடல்ட்ரேஷன், வணிகர் மெர்ச்சன்ட். அடுத்து பழைய புக்கில் பார்த்திங்கன்னா புறநானூறு பாடல் ஔவையார் எழுதியது. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100, 8 தொகை நூல்களுள் 1, தமிழரின் வரலாறு பண்பாடு இதெல்லாம் சொல்கிறது. இங்கே பார்த்திங்கன்னா மிஸ்ஸை, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. மேடு, இதான எதிர்ச்சொல்லும் கேட்கலாம், பொருள் கேட்கலாம். மிஸ்ஸைனா மேடு, இதுக்கான எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா பள்ளம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க. ஔவையார் சங்ககால புலவர், அதியமானின் நண்பர், அரிய நெல்லிக்கனியை அதியமானிடமிருந்து பெற்றவர், சங்ககால பெண்பால் புலவர்களில் ஒருவர். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சங்க பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சுடி பாடிய ஔவையாரும் ஒருவர் அல்ல வேறு வேறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாராபாரதி, புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு போன்றவை தாராபாரதியின் கவிதைகள். இது மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. பாடல் பார்த்திங்கன்னா திண்ணை இடித்து தெருவாக்கு அப்படிங்கிறது தான். புல்லாய் பிறந்தேன் நான் என்று, இல்லை கடலில் நான் ஒரு துளி, இந்த மாதிரி இதெல்லாம் யார் பாடியிருக்காங்கன்னா தாராபாரதி. அடுத்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், இவரை பற்றின லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முத்துராமலிங்க தேவர் பற்றி கொஷின் கேட்கலாம், பசும்பொன் முத்துராமலிங்கம் அவரை பற்றி. இதில் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னுங்கிற ஊரில் பிறந்திருப்பார். ஆசிரியர் பேர் பார்த்திங்கன்னா குறைவர வாசித்தான். பிளேக் நோயால் வந்து கல்வி தடைப்பட்டிருக்கோம். ஸோ இது வந்து சாதியும் நிறத்தும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை அப்படின்னு சொல்லியிருப்பார். தேசம் காத்த செம்மல் என அழைக்கப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்கம். இவர் யார் வந்து தேசம் காத்த செம்மல்னு சொல்லியிருப்பாங்கன்னா திருவிக்கா தான் இவரை பாராட்டியிருப்பாங்க. தேசம் காத்த செம்மல்னு இது கேட்டே இருப்பாங்க. அப்புறமா வந்துட்டு ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் வந்து முத்துராமலிங்கத்துக்கும் வாய்ப்பு விட்டு சட்டம் போட்டிருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அரசியல் வாழ்க்கை 5 முறை வெற்றி வகை சூடியிருப்பார். என்னென்ன வருஷம்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. 37, 46, 52, 57, 62. வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும்னு சொல்லியிருப்பாங்க. தெய்வீகமும் தேசியமும் இரு கண்களாக போற்றியவர் பசும்பொன். அதே மாதிரி இவரோட வேதாந்த பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டமார்தம், இந்து புத்த சமய மேதை அப்படின்னு பாராட்ட பெற்றவர். விவேகானந்தனின் தூதர், நேதாஜியின் தளபதி. முத்துராமலிங்கர் விருப்பத்துக்கு இணங்க மதுரைக்கு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து 1939 வந்து வருகை புரிஞ்சிருப்பார். நடுவண் அரசு வந்துட்டு இவருக்கான அஞ்சல் தலையை வந்து 95 வெளியிட்டிருக்கும்.
சுட்டெழுத்து வினாவெழுத்து. இதில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஊ என்பது சுட்டெழுத்து தான். உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் பாருன்னு அர்த்தம். உப்பக்கம்னா முதுகு பக்கம்னு அர்த்தம். உம்பர்னா மேலேன்னு அர்த்தம். ஸோ இது வந்து நியூ சமச்சீர் புக்கில் இல்லை. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இதில் பார்த்துக்கோங்க. இப்போ பயன்பாட்டில் இல்லை. ஆ என்கிற இது பார்த்திங்கன்னா தனியே நின்று ஆயி சுட்டெழுத்துக்கள் தனியே நின்று சுட்டும்போது ஆண் பெண் அனைவரையும் பொதுவாக தான் சுட்டோம். ஏங்கிறது வந்து வினா எழுத்தா மட்டும் இல்லை, அழுத்தம் கொடுக்கவும் பயன்படும். அவன் செய்தான், அவனே செய்தான். இந்த ஏ வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கும். யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது இந்த 5 வந்துட்டு வினா எழுத்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ ஏங்கிறது தான் வந்து தானுங்கிற வழக்கம் மாறி வந்திருக்கு. அவனே முதலில் வருவானுக்கு பதிலாக அவன் தான் முதல்ல வருவான் அப்படின்னு சொல்லுவான். அடுத்து மதியும் மாலையும். இது வந்து ஓல்டு புக்கில் உள்ளது. இரட்டுற மொழிதலை வந்து ஸ்லேடைன்னு அழைப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு சொல் தொடரை இருவகை பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல். இதை எழுதினது, இந்த இரட்டுற மொழிதல் எழுதினது காலமேக புலவர். இவரோட இயற்பெயர் வரதன். விழுப்புரம் மாவட்டத்தில் பிறந்திருப்பார். 15ஆம் நூற்றாண்டு. மேகம் மழை பொழிவது போல கவிதை பாடும் ஆற்றல் பெற்றதால் கவி காலமேகம்னு அழைக்கப்பட்டிருப்பார். ஸ்லேடை பாடுவதில் வல்லவர். ஸோ இது வந்து மீனிங் மதிக்கும் மலைக்கும் உள்ள இது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் ஆட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.